மேக்ஸ் டாபிக் பார்த்துட்ருக்கோம் ஸ்டாண்டர்ட் வைஸ். அதில் 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் ஆல்ரெடி இயற்கணிதம் பார்த்துட்டோம். அடுத்தது ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனல் பார்க்குறோம் சொல்லியிருந்தோம். ஒரு 35 சம்மு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் புக்கில் இருந்து. ஒரே வீடியோவாக முடிஞ்சால் போடலாம், இல்லைனா 2 பார்ட்டாக போட்டுக்கலாம். லென்த்து அதிகமாக போகும். இது ஓரளவுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சில சம் ஈஸியாக இருந்தாலும் ஒரு சில சம் எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம். ஒரு ரேஷியோ கொடுத்துட்டு இதனுடைய எளிய வடிவம் கேட்குறாங்க. 20:5. ஸோ 20:5 உடைய எளிய வடிவம்னா ஒன்றும் இல்லை, ரெண்டுத்தையும் காமனாக ஒரே நம்பரில் அடிக்கலாம். எதில் அடிக்கலாம் பார்த்தாலே தெரியும். 5 அடிக்கலாம். 4 5 5, 4 5 20. ஸோ 4:1. சிம்பிள் தான். ஒன்று ஒரே நம்பரால் பெருக்கணும், எளிய வடிவம்னா ஒரே நம்பரால் வகுக்கணும். சமான விகிதம் அப்படின்னா ஒரே நம்பரால் பிரிக்கி அது வேறு நம்பராக மாற்றணும். ஸோ அது பின்னாடி போக தெரியும் உங்களுக்கு. அடுத்தது எளிய வடிவம் தான் கேட்குறாங்க. இந்த மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதில் ட்விஸ்ட் இருக்குது. இதில் ட்விஸ்ட் இல்லை, இதுக்கப்புறம் வரது இருக்கும். 500 கிராம் 250 கிராம். கிராமில் கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை. இதை கிலோகிராமில் கொடுத்துருந்தா அதை கிராமாக மாற்றணும். இதனுடைய எளிய வடிவம் கேட்குறாங்க. 250 250, 250 500. இல்லை நீங்கள் 0 அடிச்சுட்டு அதுக்கப்புறம் 5ஆல் அடிக்கிறதுனாலும் உங்கள் இஷ்டம். கடைசியில் 2:1 தான் முடியும். இல்லைங்களா? ஒரே நம்பரால் நீங்கள் டிவைட் பண்ணணும். அடுத்தது மாதவி அன்பு 2 பேர் கொடுத்துருக்காங்க. மாதவி, அடுத்தது அன்பு. 2 மேசைகளை முறையே 750, முறையேனா இவங்க 750 ரூபாய்க்கும் அவங்க 900 ரூபாய்க்கும் வாங்கினார்கள். அன்பும் மாதவியும், இங்கே நேம மாற்றி கொடுத்துறாங்க பாருங்கள். மேலே மாதவியும் அன்பும் கொடுத்துட்டு கீழே அன்பும் மாதவியும் வாங்கிய மேசைகளின் விலைகளின் விகிதம். அப்போ ஃபஸ்ட்டு அன்பு தான் போடணும். அவன் கேட்குறது அன்பு மாதவி தான். 900 ஈஸ்ட்டு மாதவியோட விலை 750. இப்போ 5 அடிக்கலாமா? 0 அடிச்சிடலாம். 5 5 75, 16 5 80, 18 5 11. அடுத்து 3 பட்டு அடிக்கலாமா? 5 3 5, 6 3 18. இதுக்கப்புறம் சொல்ல முடியாது. அப்போ 6:5. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எக்ஸாமில் வரலாம். ஏன்னா மாற்றி கேட்டிருக்காங்க. மாதவி அன்புன்னு கொடுத்துட்டு ஆன்சரை அன்பு மாதவிக்கு மாற்றி கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த மாதிரி வரலாம். அடுத்தது 40 நிமிடத்திற்கும் 40 நிமிடமா 1 மணி நேரமா அலகுகள் ஒரே மாதிரி இருக்கணும். இங்கே நிமிடம் இருந்துச்சுன்னா இங்கேயும் நிமிடம் தான் இருக்கும். ஸோ அப்போ நிமிடத்தை மணியாக மாற்றலாம், இல்லைனா மணியை நிமிடமாக மாற்றலாம். இங்கே நிமிடத்தை நான் மணியாக மாற்ற முடியாது. அதனால் இந்த மணியை நிமிடமாக மாற்றிக்கலாம். ஆல்ரெடி இங்கே 40 நிமிடம் இருக்குது. இந்த 1 மணியை 60 நிமிடமாக மாற்றிக்கலாமா? முடிச்சா 20 அடிக்கலாமா? 2 20 40, 3 20 60. அப்போ எளிய வடிவம்னா 2:3. இந்த மாதிரி அலகுகளை மாற்றி கொடுத்துருவாங்க. சென்டிமீட்டர் இருக்கும், மீட்டர் இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் அதை மாற்றிட்டு தான் நீங்கள் கணக்கு போடணும். அடுத்து திரும்ப பேர் கொடுத்துருக்காங்க. அகிலன் ஒரு மணி நேரத்திற்கு 10 கிலோமீட்டர் நடக்கிறான். 10 கிலோமீட்டர். செல்வி 6 கிலோமீட்டர் நடக்கிறாங்களாம். அதில் அகிலன் மற்றும் செல்வி, ஸோ அதே டைமில் தான் கேட்குறாங்க. அகிலன் மற்றும் செல்வி நடந்த தொலைவு 10 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர். எளிய வடிவம் கேட்குறாங்க. 2 10, 2 6.
3:3. எளிய வடிவம்னா ரெண்டுத்தையுமே சேம் நம்பரால் அடிக்கணும். 2ஆல் அடிக்கலாம், 5ஆல் அடிக்கலாம், உங்கள் இஷ்டம். அடுத்தது ஒரு மிதிவண்டியின் நிறுத்த கட்டணம் 5 ரூபா. ஸோ மிதிவண்டிக்கு 5 ரூபா. மோட்டார் சைக்கிளுக்கு 15 ரூபா. மிதிவண்டி மற்றும் மோட்டார் வாகனத்தின் நிறுத்த கட்டணங்கள் எளிய விகிதம் கேட்குறாங்க. ஸோ அந்த டேர்மை பாருங்கள். ஃபஸ்ட்டு மிதிவண்டி தான் கேட்குறாங்க. அப்போ 5 மோட்டார் சைக்கிளும் 15. இதனுடைய எளிய வடிவம் 4 5 5 3 5 15. அடுத்தது ஒரு வகுப்பில் 50 மாணாக்கர்கள் 30 பேர் ஒரு வகுப்பில் உள்ள 50 மாணாக்கர்களில் 30 பேர் மாணவர்கள். மாணாக்கர்கள் மீன்ஸ் மேல் ஃபீமேல் எல்லாம் சேர்ந்து மொத்தம் 50 பேராம். டோட்டல் எழுதுகிறோம். டோட்டல் 50 பேர். அப்போ மாணவர்கள், அதாவது மாணவர்கள்னால் மேல்னு எழுதலாமா? 30 பேர். அப்போ ஃபீமேல் எத்தனை பேர் இருப்பாங்க? 20 பேர் இருப்பாங்க. இது நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு கொஷின், மாணவர்களின் எண்ணிக்கைக்கும் மாணவிகளின் எண்ணிக்கைக்கும். மாணவர்கள் 30 பேர், மாணவிகள் 20 பேர். இடையே உள்ள விகிதம் 30:20. மேற்கொண்டு 10ஆல் அடிச்சுக்கலாம். 3:2. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சுருக்கி தான் ஆன்சர் கொடுக்கணும். ஆப்ஷனில் சுருக்கி தான் ஆன்சர் கொடுத்துருப்பாங்க ஆப்ஷனில். அடுத்தது மாணவிகளின் எண்ணிக்கைக்கும் மொத்த மாணாக்கர்கள் எண்ணிக்கைக்கும். மாணவிகளின் எண்ணிக்கை 20, மொத்த மாணாக்கர்கள் 50. இதனுடைய எளிய வடிவம் என்ன? மீண்டும் 10ஆல் தான் அடிக்கலாம். 2 10 20, 5 10 50. அடுத்தது மாணவர்கள் எண்ணிக்கைக்கும் மொத்த மாணவர்கள் இங்கே 30 பேர், மொத்தம் 50 பேர். அப்போ இதனுடைய எளிய வடிவம் 3:5. அடுத்தது கேட்டிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி அழகை மாற்றி கொடுத்துருவாங்க. 1 ரூபாய்க்கும் 20 பைசாவுக்கும் உள்ள விகிதம். அப்போ இங்கே ரூபாயில் இருக்குது, இங்கே பைசாவில் இருக்குது. அப்போ பைசாவை ரூபாயை மாற்றுறத விட ரூபாயை பைசாவை மாற்றுறது ஈஸி. 1 ரூபாங்கிறது 100 பைசா இஸ்ட்டு 20 பைசா. இதனுடைய எளிய விடம் 1 20 20, 5 20 100. அப்போ 5:1 தான் ஆன்சர். 1 லிட்டர் கொடுத்துருக்காங்க, இங்கே மில்லி லிட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ 1000 மில்லி லிட்டர் தான் 1 லிட்டர். அப்போ இந்த 1 லிட்டரை 1000 மில்லி லிட்டரு இஸ்ட்டு இங்கே 50 மில்லி லிட்டர். எல்லாத்தையும் மில்லி லிட்டருக்கு அவங்க கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ 0க்கு 0 அடிச்சிடலாம். 1 5 5, 20 5 100. அப்போ 20:1. ஒரு சன்னல் நீள அகலங்கள் முறையே நீளம் 1 மீட்ரு மற்றும் அகலம் 70 சென்டிமீட்ரு. ஓகே, மீட்ரு சென்டிமீட்ரு. அப்போ இந்த 1 மீட்டரை சென்டிமீட்டரை மாற்றணும் இல்லையா? அப்போ 100 சென்டிமீட்டரா, இங்கே 70 சென்டிமீட்டரா, 1 மீட்டரை 100 சென்டிமீட்டரை மாற்றிட்டேன். ஆல்ரெடி இங்கே 70 சென்டிமீட்டர் இருக்குது. 0க்கு 0. அப்போ 10:7 தான் வருது. 10:7. நல்லா செக் பண்ணுங்கள். 1 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க, 70 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதையும் சென்டிமீட்டராக மாற்றணும். 1 மீட்டருங்கிறது 100 சென்டிமீட்டர். ஆல்ரெடி 70 இருக்குது. 0க்கு 0 கேன்சல் ஆச்சுன்னா 10:7. இதை மேற்கொண்டு நம்மளால் ஒரே நம்பரால் டிவைட் பண்ண முடியாது. இப்போ 10:7 ஆன்சர். அடுத்து முக்கோணம் மற்றும் செவ்வகங்களின் பக்கங்களின் எண்ணிக்கைக்கு இடையேயான விகிதம். முக்கோணத்துக்கு 3 பக்கம், செவ்வகத்துக்கு 4 பக்கம். 3:4. அழகனின் வயது 50, அவரது மகனின் வயது 10 எனில் அழகன் மற்றும் அவரது மகனின் வயதுக்கான விகிதம். அழகின் வயது 50, மகனின் வயது 10. இது எளிய வடிவம் கேட்குறாங்க. 1 10 10, 5 10 50. ஸோ 5:1 ஆன்சர். அடுத்தது குமரனிடம் 600 ரூபா உள்ளது. அதனை விமலாவிற்கும் யாழினிக்கும் 2:3 என்ற விகிதத்தில் பகிர்ந்தளிக்கிறார்.
யாருக்கு அதிக தொகை கிடைக்கும்? 600 இருக்குது. இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் பார்த்துக்கோங்க, யூஸ் ஆகும் உங்களுக்கு, எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும். அதை 2 பேருக்கு பிரிக்கிறாங்க. விமலா யாழினிக்கு ஒருத்தவங்களுக்கு 2 பங்கு, ஒருத்தவங்களுக்கு 3 பங்கு, அப்போ மொத்தம் 5 பங்காக பிரிக்கிறாங்க. அப்போ இந்த 600 5 பங்காக பிரிக்கணும். பிரித்து பார்க்குமா, 5ஆல் அடித்தோம்னா ஒரு 5 5 12 5 60ன்னு வரும். அப்போ ஒரு பங்குங்கிறது 120 ரூபா. இப்போ விமலாவுக்கு 2 பங்கு, அப்போ 240 ரூபா. யாழினிக்கு 3 பங்கு, அப்போ 360 ரூபா. அப்போ யாருக்கு அதிகமாக போகுது? யாழினிக்கு தான் அதிகமாக போகுது. திரும்ப பாருங்கள், இது அடுத்தடுத்து நீங்கள் 7வது 8வது 9வது 10ஆம் போது இந்த கான்செப்ட் உங்களுக்கு உதவும். 600 2 பங்காகவும் 3 பங்காகவும் பிரிக்கிறாங்க அப்படின்னா இதை கூட்டிக்கோங்க, மொத்தமாக 5 பங்காக பிரிக்கணும். அப்போ இந்த 600 5ஆல் வகுத்தோம்னா ஒரு பங்கு எவ்வளோன்னு கிடச்சிடும். ஓகேவா? அப்போ இந்த 2 பங்கு எவ்வளவோ, இந்த 3 பங்கு எவ்வளோ, யாருக்கு அதிகமாக போகுது தெரிஞ்சிடும். அடுத்தது, கீழ்காணும் சமான விகிதங்களில் விடுபட்ட எண்களை காண்க. சமான விகிதம் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு 2:3. 2:3 எப்படி நம்ம எழுதலாம்னா 2/3ன்னு எழுதலாம். இதனுடைய சமான விகிதம் அப்படிங்கிறது மேலேயும் கீழேயும் ஒரே நம்பரால் பெருக்கியிருப்பாங்க. 2ஆல் பெருக்கியிருந்தா 4/6. 2/3க்கு சமமான விகிதம் 4/6. ஸோ ஒரே நம்பரால் பெருக்கிறது தான் சமான விகிதம். சிம்பிளாக சொன்னா தான். இப்போ 3/5 3:5 9:xன்னு பிரிச்சுருக்காங்களாம். அப்போ எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 3:5 3/5ன்னு எழுதலாமா, ஈக்குவல் டு 9/xஆ. இங்கே 3 9 ஆக்கியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணிருக்காங்க, 3ஆல் பெருக்கிருக்காங்க. அப்போ 5 3ஆல் பெருக்குன்னா 5 15. இங்கே வாங்க, 4:5 இருக்கா. அப்போ 4/5 எழுதலாமா, ஈக்குவல் டு இங்கே என்னென்னு தெரில, x/10 எழுதலாமா. 5 10 ஆக்கியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணிருக்காங்க, 2ஆல் பெருக்கிருக்காங்க. அப்போ மேலேயே 2ஆல் பெருக்கிருக்காங்க. 4 2 8. 6/xஆ, x ஈக்குவல் டு 1/2. இங்கே பாருங்கள், இங்கே 1 6 இருக்குது. அப்போ இங்கே 2 என்னவாக இருக்கும், 12 ஆயிருக்கும். புரியுதா? அடுத்தது பாருங்கள், 15ஆவது. இது ஏற்கனவே அந்த பணத்தை பிரித்த மாதிரி 5 பங்கு அந்த மாதிரி 3:2 என்ற விதத்தில் 200 பிரிக்கவும். 200 3:2ன்னா 5 பங்காக பிரிக்கணும். இப்போ ஒரு பங்கு எவ்வளோ, 1 5 5 4 5 20. அப்போ ஒரு பங்குங்கிறது 4. அப்போ 3 பங்குங்கிறது 12. 2 பங்குங்கிறது 8. கூட்டினா 20 வருதா, 1 முடிச்சு. அடுத்தது 27 4:5. அப்போ 9 பங்காக பிரிக்கணும். அப்போ 9 27 ஒரு பங்கு கிடச்சிச்சா. அப்போ 4 பங்குங்கிறது 12 ரூபா, 4 3 12. 5 பங்குங்கிறது 5 3 15. கூட்டினா 27 கிடைக்கும். அடுத்த கணக்கு 40 6:14. அப்படின்னா மொத்தம் 20 பங்காக பிரிக்கணும். அப்போ ஒரு பங்கோட விலை 2. அப்போ ஒரு பங்கு கண்டுபிடிச்சோம்னா அப்போ 6 பங்கு 12, 14 பங்கு 28, கூட்டினோம்னா 40. ஸோ பங்கு பிரிக்க தெரிஞ்சிச்சுன்னா விகிதம் ஈஸி. ஸோ ஒரு நிமிஷம் எவ்வளோ நிமிஷம் வந்திருக்கோம் பார்த்துக்கலாம். டைம் அதிகமாக தான் போகுது, இருந்தாலும் இன்னும் ஒரு 2 சம்மு முடிச்சுட்டு 2வது பார்ட்டில் பார்த்துக்கலாம். ஒரு குடும்பத்தின் மாத செலவுகளில் மளிகைக்கும் காய்கறிக்கும் ஆகும் செலவுகளின் விகிதம் 3:2. இவை இரண்டிற்கும்
மாதத்திற்கு 4000 ரூபா ஒதுக்கப்பட்டால் மளிகை மற்றும் காய்கறி ஆகியவற்றின் செலவுகள் என்ன கொடுக்குறாங்க. ஸோ மொத்தமாக 4000 ஒதுக்குறாங்க. கதையை புரிஞ்சுக்கணும். இதில் மளிகைக்கு 3 பங்கு, காய்கறிக்கு 2 பங்காக பிரிக்கிறாங்களாம். அப்படின்னா மளிகைக்கு எவ்வளோ பணம் போகும், காய்கறிக்கு எவ்வளோ பணம் போகும் முன்னாடி போட்டது தான். மொத்தமாக 5 பங்காக பிரிக்கணும். 400 5 பங்காக பிரிச்சோம்னா 8 5 40, 80 ரூபா வரும். ஒரு பங்குங்கிறது 80 ரூபா. அப்போ 3 பங்குங்கிறது 240 ரூபான்னு வருமா. இப்போ 2 பங்குங்கிறது 160 ரூபா வருமா. முடிஞ்சிச்சு. ஒவ்வொரு சம் மட்டும் பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சிடலாம். 63 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு கோட்டு துண்டை 3:4 என்ற விகிதத்தில் பிரிக்கணுமா. ஸோ 63 3:4 7 பிரிக்கணும். 8 56 9 63. ஸோ ஒரு பங்குங்கிறது 9 சென்டிமீட்டர். இப்போ 3 பங்காக பிரிக்கணும்னா 3 27, 4 36. நீளங்கள் கண்டுபிடிச்சாச்சு.